அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போது உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு எவன் வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவை திருடுறான், எந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்மளுடைய நம்ம பேசக்கூடியது, நம்மளுடைய ஃபோட்டோஸு எல்லாம் வந்துட்டு திருடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி கொண்டு இருக்க காரணத்தினால ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். ஸோ நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மற்ற விஷயங்களை எவனாச்சும் திருடுறாங்களா? உதாரணத்துக்கு உங்கள் ரூம்மேட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு வைங்களேன். உங்களுக்கு தெரியாது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது, சாட் பண்ணுறது, உங்களுக்கு வரக்கூடிய ஃபோட்டோஸு எல்லாமே அவனுடைய மொபைலில் இருந்து கூட பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்போக்கி நம்ம இருக்கிறோம். ஒரு மொபைல் ஷாப்பில் கொண்டு போய் கொடுப்பீங்க உங்களுடைய ஃபோனை, ஏதோ ப்ராப்ளம்ண்டு. அவன் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு வைங்களேன், உங்களுடைய மொபைல் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் அவன் ஓப்பன் பண்ணலாம் கொள்ளலாம். ஸோ இப்படி அதிகமான பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஸோ அது நம்ம மொபைல் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு உள்ளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக தான் பயன்படக்கூடியது தான் இந்த சாஃப்ட்வேர் ஆன்டி ஸ்பை மொபைல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்கும் ப்ளே ஸ்டோரில், பட் அது நிறைய விளம்பரம் வந்துட்டுருக்கும். ஸோ இதோட ப்ரோ வெர்ஷன் வந்துட்டு நம்ம அம்மாப்பேட்டை.comல இதோட லிங்க் போட்டிருப்போம். அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் ஆகுன்னு கொடுத்தீங்கன்னு வைங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். உங்களுடைய இதில் இருக்கக்கூடிய மொத்த அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்பைவேர் இருக்கா என்னான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எனக்கு வார்னிங் தான். ஒரு 4 அப்ளிகேஷனில் வந்துட்டு வார்னிங் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஐஎம்ஓ, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறப்போ இந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் கேட்கும். அதுக்காக ஒரு சிலது எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ வார்னிங் இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டேஞ்சர் எதுன்னு சொன்னாக்க ஸ்பைவேர்னு போட்டிருக்குல்ல, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரொம்ப அது முக்கியம். அதை நீங்கள் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் ஃபோனை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஸோ இதான் இந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ். ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஏதாச்சும் சப்போஸ் ஒன்று இன்ஸ்டால் ஆனால் கூட இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்பைவேர் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அவசியம். ஸோ எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும், ப்ரோ வெர்ஷன் பார்க்கணுன்னு சொன்னாங்க நம்ம அம்மாப்பேட்டை.comல போட்டிருப்போம். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் நம்ம வந்துட்டு வீடியோவாக ஃபேஸ்புக்கில் போடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.